ஐயா, பித்ருக்கள் தோஷம் உண்மையா? அதுக்கு என்னதான் தீர்வு? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது இறந்த உடனே மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா? அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறார், அவர் இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை, ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. ஞானம் இதுக்கான வேறுபாடு நமக்கு என்ன கொடுக்குதுங்க ஐயா? நீங்கள் யோகம் சொல்லித்தரீங்க, நான் சரியாக கேட்குறேன்னு நினைக்கிறேன். இந்த அறிவு யோகம் நமக்கு தெரிவிக்குது, நம்மகிட்ட இவ்வளோ சக்திகள் இருக்குது, நம்ம இவ்வளோ நல்லா வாழ முடியும், நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு வழி கிடைக்கிற இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லித்தருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, அப்போது தவம் அப்படிங்கிறது என்ன செய்யுதுங்க ஐயா? தவம்ன்றது ஒரே விஷயத்தை நினச்சின்னு இருக்குது தவம். யோகம்ன்றது உனக்குள்ளவே கடவுளை தேடுறது யோகம். ஞானம்ன்றது உனக்குள்ளவே தேடி இறைவனை பார்த்தது ஞானம். இப்படி 3 வகையாகுது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஹெச்ஆர்என்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன. அவங்க நிறைய இடத்துல கேட்டுக்கின்னு வராங்க, அவங்களுக்கு சரியான விடை கிடைக்கலன்ட்டு இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லி இவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கேட்டு என்கிட்ட கேட்டாங்க. யோகி, சாமியார், சன்னியாசி, யோகி, ஞானி, இவங்க 4 பேருக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சாமியார் என்றும் கடவுள் தெரியல, அவனுக்கு தேடிக்கின்னுக்கிறான். யார் கடவுள்னு கேட்குறோம், சாமி யாருன்னு கேட்டுன்னு தெரிகிறான். அவனுக்கு இன்னும் சரியான கடவுள் தெரியல, அதனால் எல்லா இடத்துக்கும் சுற்றுவான். அவன் சாமியார். சன்னியாசி, கடவுள் மேலேயும் பற்று இல்லை, குடும்பத்து மேலேயும் பற்று இல்லை, சோறு எங்கே கிடச்சதா சுகம்னு தெரியுறவன் சன்னியாசி. யோகி, ஒருத்தர் சொன்னார் கடல் இருக்குதுப்பா, அங்கே பீச் இருக்குதுன்னு சொன்னார், ஆனால் நான் பார்க்கல. ஆனால் சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மையை சொன்னவர். அப்போது நான் அந்த பீச்சை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். பீச்சை போய் அடைஞ்சி பார்த்து அதனுடைய தண்ணியை தெளிச்சிக்கணுன்னா அது பேர் ஞானம்பா. இப்படி யோகி ஞானம் 4 விதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தவம்ன்றது ஒரு பொருளையே எண்ணிக்கின்னு அதிலேயே உட்காந்துங்கிறது தவம். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பயணம் இல்லை. அதே தான் யோகம்தான் தவம். இது என்னன்னா அவங்க எதையுமே செய்யாத அந்த ஒரே நிலையில் நிற்கிறாங்க. நான் சொல்கிறது அது இல்லை. யோகம் பண்ணும், குடும்பத்தை காப்பாற்று, குடும்பத்தை ஒரு கையில் பிடி, கடவுளை ஒரு கையில் பிடி. ஒரு நாள் குடும்பம் உன்னை வெளியே தள்ளும், அன்றைக்கி 2 கையில் கடவுளை பிடி. இதுதான் நான் சொல்லி கொடுத்துருந்துக்கிறது. ஏன்னா தவம்ன்றது உனக்கு வெளியே தேடுற கடவுள் வெளியில் உனக்குள்ளுக்கிறார். ஆனால் நீ தவம்ன்ற பேரில் வெளியே தேடிங்கிற. நான் சொல்கிறேன்னா யோகம்ன்ற பேரில் உனக்குள்ளவே தேடு, உன்னை தேடு, கடவுளை தேடாத. கடவுள் பெரிய பொருள், அது என்ன அட்ரஸாக கொடுத்துக்குது, அது எங்கே யாரால் கண்டுபிடிக்க முடியும்? அதனால் முதல்ல உன்னை தேடு. நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனால் உன்னை தெரியாத வரைக்கும் கடவுள் தெரியவே தெரியாது. இதுதான் ஏன் பாலிசம்மா ரொம்ப பெரிய இப்படி தான்மா என்னுடைய பயணம் போயின்னு இருக்குது. அதனால் இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். இது ஏன் சொல்லி கொடுக்கணும், இது ஏன் செய்யணும், இதானே உங்கள் கேள்வி. அதுக்கு தானே வந்தீங்க நீங்கள். ஏதோ கிடைச்ச வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்துட்டு காலம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிட்டா போதுமே. அதை விட்டுப்பட்டு இது யோகம் ஞானம்லாம் ஏன் போகணும், அது ஏன் செய்யணும், அதனால் என்ன நன்மை தீமைன்னு தான் கேட்க வரீங்க.
வாழ்க்கைன்றது மெயின் முக்கியம். ஒழுக்கம்ன்றது ஒன்று வேணும். வாழ்க்கைன்றது எல்லாரும் சமம்ன்ற நினைவு வரணும். வாழ்க்கைன்றது எல்லோருக்கிட்டும் அன்பாக இருக்கணும். இதுக்கு அவசியம் யோகம். ஏன்னா உன் வாழ்க்கை நீ வாழற, நீ என்ன நினைப்ப, என் வாழ்க்கை நான் வாழ அவனையே நான் மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் பொதுப்படியான விஷயம் அது. ஆனால் இதில் போகும்போது எத்தனை கோடி வச்சுருந்தீனாலும் உனக்கு அந்த எண்ணம் வர எல்லாம் வேண்டு தான் அப்படின்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கிடும் உன் மனம். அதே நேரத்தில் மனிதனுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைஞ்சத்தான் இது மனுஷனுடைய வாழ்வு. இன்பம் இல்லாத ஒரு வாழ்வு எவனுக்கும் கிடையாது, துன்பம் இல்லாத வாழ்வும் இது வரைக்கும் எவனும் உலகத்தில் வாழ்ந்ததும் கிடையாது. பெரிய பெரிய மகானுக்கு கூட துன்பம் உண்டு ஆரம்பத்தில். அந்த மாதிரி இன்பமும் துன்பமும் நிறைஞ்சது தான் அஞ்ஞான வாழ்வு. ஆனால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஞான வாழ்வு வேணும், அவசியம் தேவைப்படுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னை பெற்ற அம்மா இறந்துட்டாங்க, என்னை வளர்த்த அம்மாவும் இறந்தாங்க. என்னை வளர்த்த அம்மாவை நான் எங்கிட்டவே வச்சிருந்து அவங்களுடைய இறப்பு எல்லாத்தையும் நானே எடுத்தேன். என்னை பெற்ற அம்மாவும் இறந்துட்டாங்க, கொல்லி போடணும், நான் தான் தலைப்புள்ள. என்னை வளர்த்த அம்மாவுக்கு நான் கொல்லி போட்டேன், ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் நானே வச்சிருந்து நானே காப்பாற்றி நானே போட்டது, நானே கொல்லி போட்டேன். அப்போது எங்கள் அம்மா என்னை பெற்ற அம்மா வந்து எங்கிட்ட இல்லை, தம்பிக்கிட்ட இருந்தாங்க. அப்போது கொல்லி நான் தான் போடணும், தாய்க்கு தலைப்புள்ள போடணும் இல்லையா? அப்போ எல்லோரும் என்னை கொல்லி போடுன்றாங்க. நான் சொன்னேன் நான் போட மாட்டேன்ப்பா, நான் கொல்லி போட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இல்லை, அவங்க அந்த புள்ளைக்கிட்ட இருந்தாங்க. எந்த புள்ளியாக தானே புள்ள தானே கொல்லி போட போகிறேன், இதெல்லாம் பெரிய புள்ள சின்ன புள்ளைக்குது. அதனால் அந்த புள்ளைக்கிட்ட இவ்வளோ நாள் இருந்தாங்க. அப்போ அந்த புள்ள மேலே தான் அவங்களுக்கு மனசு இருக்கும், அந்த புள்ளைக்கு அவங்க மேலே தான் மனசு இருக்கும். அவன் போடட்டும், நான் போட வேணாம் அப்படின்னு நான் போடவே இல்லை. இல்லை தலையில் எண்ணெய் வைக்கணும், சீக்கா வைக்கணும், நான் வைக்க மாட்டேன். ஏன் நீ உங்கள் அம்மாவுக்கு பிறக்கலையா அப்படின்னாங்க. பிறக்கல. ஏன்னா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்னால், அதனால் பிறக்கலன்ட்டேன். ஏன்னா இந்த மனோதடம் எங்கேருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த யோகத்திலேருந்து கிடைச்சிது. இல்லைன்னா எல்லா பிள்ளைங்கள மாதிரி அம்மா அல்டிமேல் நடிச்சிக்கின்னு அழுதுக்குன்னு பரண்டுக்குன்னு போவேன். எனக்கு அழ வரல. ஏன்? மனம் கெட்டியாயிடுச்சு. இதையெல்லாம் இயற்கை. ஜனன மரணம்ன்றது இயற்கை. இதில் போய் யார் எழுது யார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெளிவு கிடைச்சிது. அந்த தெளிவுக்காக இந்த யோகம் அவசியம் இல்லையா? அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லை இதை பண்ணுறதால எதுவும் பணங்கணும் வருமானம் ஒன்றையும் வராது, இருக்கிறதும் போயிடும். அதையும் ஓப்பனாகவே நான் சொல்லிவிடுவேன். இதுங்க வந்துட்டால் ஏதாவது வரும்லாம் நினச்சின்னு வராதிங்க, இருக்கிறதும் போவோம். ஏன்னா பொய் பொருட்டெல்லாம் பண்ண முடியாது. உலகத்தில் ஏமாற்றி எப்படியோ சம்பாரிச்சிக்கின்னு இருப்பேன். இதுக்கு வந்துட்டீங்கன்னா அது முடியாது. அப்போ போவோம் இல்லையா இருக்கிறதும். அதனால் அதை யோசித்துக்கினே வாங்க அப்படின்னே சொல்லிவிடுவேன் நான். அதனால் இது சத்திய பாதை, இது மனதடப்படும். இன்பம் துன்பம் இல்லை, சமம் அமைதி மட்டும் வேணும் என்று விரும்புகிறவனுக்கு இது சரி. இன்பம் வேணும் துன்பம் வேணும்னுக்கு அது சரி. அதுதாம்மா இந்த வித்தியாசமான வாழ்க்கை இது. ஐயா நீங்கள் தர்மம் பண்ணுறதை நான் வீடியோவில் பார்த்தோம், நாங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணட்டோன்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு, கட்ட துணி இல்லாதவங்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் தர்மமாக இருக்கும்பா அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், அந்த மாதிரியான ஜனங்கள் இங்கே இல்லை சாமி, திருவனந்தபுரத்தில் ரொம்ப அவ்வளோ ஏழ்மையெல்லாம் யாரும் இல்லை, ஆனால் தர்மம் பண்ணணும்னு மனசு கேட்குது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அங்கே அனாதை ஆசிரமம் இருக்கும், அதனுடைய நிறுவனர் இருப்பார், அவர்கிட்ட போங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது, எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அது ஒரு தர்மமாகும். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க இருந்துக்கினே இருப்பான், எந்த நாடாக இருந்தாலும் கூட. அப்போது உங்களுக்கு நான் குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட கொடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சது அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அது தர்மமாக இருக்கும். ஏன்னா அவன் வாங்கின உடனே அவன் நினைக்கிற நினைப்பு, முதல்ல உண்மையாக இல்லாதவன் நினைக்கிற நினைப்பு, நீங்கள் கடவுள். அவன் சொல்கிற வார்த்தை அதுதான். ஐயா இந்த நேரம் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து கொடுத்தீங்க. உண்மையாக இல்லாதவன் வாங்கினான்னா அந்த வார்த்தை தான் வரும். ஆனால் பெருமைக்கு கொடுத்து இருக்கப்பட்டும் வாங்கினானா சரிங்க பார்க்கலாம் போங்க அப்படின்னுவான். அப்போ உண்மையாக இல்லாதவனுக்கு கொடுக்கறது மட்டும்தான் தர்மம். இருக்கிறவனுக்கு கொடுக்கறது உறவு, உதவி.
உதவி வேற, தர்மம் வேற. உதவின்றது இன்னைக்கு நீ பண்ணு, நாளைக்கு நான் பண்ணு, அதான் உதவி. தர்மம்ன்றது அதை நினைச்சே பார்க்க கூடாதது தர்மம். அப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணிங்கன்னா அது முழுமையான தர்மமாக இருக்கும். இது உங்கள் சார்பில் தனிப்பட்ட முறையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நான் தர்மம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரு 100 பேர் இருப்பான், நீ ஒரு 5000 ரூபாய் வச்சுருப்ப, பண்ண முடியாது. அப்போ இதை என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் இது கொளத்தூரில் இருந்துட்டு பக்கத்தில் பெரம்பூர் கண்ணாண்ட, ஐயா நான் ஒரு 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரிப்பா நாளைக்கு எடுத்துன்னு வாப்பான்னு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வீட்டில் சொல்லிட்டு போய் அந்த மாதிரி நான் சாமியை போய் பார்த்துட்டு வரேன், என்ன விஷயமா பார்க்க போகிறேன், ஒரு 5000 ரூபாய் தர்மத்துக்கு கொடுத்துட்டு வரேன், நானும் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், சேர்த்து கொடுங்கன்னு 10000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 10000 ரூபாய் அந்த துணிமணிலாம் கொடுத்துமே அதில். அது மாதிரி ஒரு தனி மனிதன் செய்ய முடியலன்னா ஒரு ஸ்தாபனத்துக்கிட்ட கொடு. குருன்றவன் யார் அப்படின்னா கடவுளுக்கு முன்னடிக்கிறவன். குருவிட உயர்ந்தது கடவுள், கடவுளுக்கு முன்னடிக்கிறவன் குரு. குருவுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உன் தாய்க்கும் உனக்கு சம்பந்தம், உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு சம்பந்தங்குது. ஆனால் குருவுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் உனக்கு சம்பந்தமே இல்லாத குரு நீ எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லித்தராரு. உன் தாய் தப்பம் கூட சொல்லிக் கொடுக்க, நீ எப்படி வாழணும், எதை அடையணும், எதுக்காக பிறந்த, இத்தனையும் குரு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் எவனும் கேட்கறது கிடையாது. அப்பா நீ தெய்வீகத்தை நோக்கி பயணம் பண்ணுறப்பா, அந்த தெய்வீகத்தில் வந்து புலால் உண்ணக்கூடாது, சாத்வீக குணம் வேணும் உனக்கு, ரஜஸ் குணம் வரக்கூடாது உனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சரிங்க நான் சாப்பிட்றத கிடையாதுங்க அப்படின்றான். உடனே என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போன உடனே 1.5 கிலோ எடுத்து போய் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஆக்கி சாப்பிட்றான். இந்த பாவம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும் இந்த பாவம்? யாரால வருது அந்த குருவுக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இளமையிலே தெய்வத்தோட கலந்துட்டார். இளமையிலேயே தெய்வத்தோட கலந்துட்டாரு. அவர் தெய்வத்தோட கலந்ததால இப்படி ஒரு விவேகானந்தம் பிறக்க போறான்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு. அவரு இந்த பூமியில இப்படி ஒரு ஞானி வரப்போறாங்க அப்படின்ட்டு விவேகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ தெய்வத்தோட கலந்த இளமையிலே கலந்த பரமஹம்சர் பட்டாரு பாரு பாடு, அப்படிப்பட்ட பாடுபட்டார். சீடர்களால் வந்தது தான். சீடன் தான் ஒரு குருவை மோட்சத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ சீட வேலை தான். ஏன்னா அந்த குரு உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு கடவுள்கிட்ட, ஐயா அவன் இவ்வளோ நாள் நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன சேரும், இனி அவன் நல்லவன், உன்னை தேடி என்னை தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிற்கிறேன், நீ அவனுக்கு அருள் புரியும் தான் சொல்கிறோம். நீ போய் இவ்வளவும் கேட்டுட்டு போய் வெளியே போய் அக்குறம் பண்ணினா அது யாரை வந்து சேரும்? என்ன தான் வந்து சேரும். ஏன்னா நான் தானே சொன்னேன் கடவுள்கிட்ட. அதனால் ஒவ்வொரு நல்ல குருமார்களும் நரக வேதனைப்பட்டு செத்தான். 13 வயசில் ரமணர் வந்துட்டார். என்ன பாவம் பண்ணார் அவர்? என்ன தீமை செய்தார்? என்ன உலக இன்பத்தை அனுபவிச்சார்? அவருக்கு நோய் வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பாவம் நரக வேதனைப்பட்டு செத்தார். பெரிய பெரிய மகான்கள் உபதேசம் எந்தெந்த மகான் கொடுத்தானோ அந்த குருவெல்லாம் நரக வேதனைப்பட்டான். உபதேசம் கொடுக்காத குருவெல்லாம் சொகுசா போனான். இதுக்கு காரணம் சீடர்களே. ஏன்னா ஒரு வரமுறை வகுத்து கொடுக்குறோம். இப்போ சொன்னியே பௌத்த துறவிங்க இப்படி இருக்கிறாங்க, ஜெயின துறவிங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டிலேருந்து மீறாதவன். நம்ம ஆளுக்கு கட்டுப்பாடே கிடையாது, இவன் காட்டு மிராண்டி மாதிரி சுற்றுவான். அதனால் குருவுக்கு அந்த பலன் பரிகாரங்கள்லாம் அவனுக்கு அமைஞ்சு அவன் வேதனையில் சாவான் கடைசியில். சரி அவன் வேதனையில் சேவப்பாரான். முன்னாடி ஒரு குரு இப்படி வேதனை பட்டிருக்கிறாரு, நம்மளுக்கு வேணா, நம்ம யாருக்கும் உபதேசம் கொடுக்குவானா, இந்த கடவுள் வழிபாடு அழிஞ்சிடும். அதுக்காக குரு அதை பின்பற்றி நகரான். சரி நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தால் இப்படியெல்லாம் நடக்குது. இல்லைன்னா நான் ஏன் வந்து கத்தின்னு கிடக்கணுங்க? இதுதான் காரணம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கலையை அழிஞ்சிட விட்டுறேன். நான் அழிஞ்சிடலாம், ஆனால் இந்த கலையை அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு நீங்களாம் உறுதுணையாக இருக்கணும், நீங்களாம் பாடுபடணும்னு ஏன் சொல்கிறேன்? என்னுடைய அழிவு நிச்சயம், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை, எல்லாருக்கும் உண்டு அது. ஆனால் அந்த கலைக்கு அழிவு வந்துடக்கூடாது. அப்போ நான் கத்தி தான் ஆகணும். அப்போ நான் கத்தும்போது பல இன்னல்களை நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சு தான் செய்கிறீங்க. தெரிஞ்சே தான் செய்துங்க. ஒவ்வொரு குருவும் தெரிஞ்சு தான் செய்தான். ஆனால் சீடன் சொல்லுவான் நான் தெரியாத செய்துங்க. எப்படி தெரியா? கண்ணில்லை உனக்கு, காதில்லை உனக்கு, வாயில்லை உனக்கு, தெரியாத செய்தன்றது திமுறில் செய்தது, தெரியாத செய்தன்னு போய் புழுவான் வந்து. அப்படி வந்தது சாமி.
அதனால் இந்த குருமார்கள்லாம் கடைசி காலத்தில் ரொம்ப துன்பப்பட்டு இறந்ததுக்கு காரணம் சீடர்களே அதுக்கு காரணம். அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சப்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திடையே பல்வேறு இன சமுதாய வேறுபாடுகளை உண்டாக்குகின்றது. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கடவுள் நம்பிக்கை பல மனிதர்களை வேறுபடுத்தவே இல்லை. மனிதனுடைய மனம் கடவுளை வேறுபடுத்துச்சு. கடவுள் என்றது உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். கடவுளில் ஜாதி, மதம், இனம், ஒரு மதத்துக்கு சார்ந்ததோ ஒரு இனத்துக்கு சார்ந்ததோ கிடையாது. அது எந்த மதத்துக்கும் உறவு கொண்டதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனம் மதம்னு வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக பல மதங்களை தோற்றி வச்சுக்கின்னு அதுக்கு ஒவ்வொரு கடவுளை குறிப்பிட்டுன்னுக்கிறான். இதை தான் பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பதில். என்ன சாமி, நீங்கள் முருகர் தான் கடவுள்ன்றீங்க, மற்றவங்கெல்லாம் சிவன் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் அம்பாள் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் மகாவிஷ்ணு கடவுள்ன்றாரு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொன்னார், அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள். அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். பெண்களோட மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, இது சொல்கிறாங்க. இது இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிபட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத, அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாமிய மதத்திலோ அந்த சம்பிரதாயம் இல்லை. அந்த சம்பிரதாயம் இல்லை. முஸ்லீம் மதத்தில் அது அவங்க சர்ச்சு மசூதிக்கு போகிறது இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க, அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வச்சுன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்க. அவங்க மதத்துக்கு அது சரின்னு வச்சா, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொருத்தரும் சரின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக மதத்தை தாண்டி சிந்தித்தால் உண்மை தெரியும். மதத்துக்குள்ளே நிற்கும்போது நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அவர் செய்கிறது சரின்னு சொல்லுவார். ஆனால் இது 3 பேரையும் கடந்து ஒரு பொதுவான நோக்கத்தை எடுத்து பாருங்கள், உண்மை புரியும். யோகியர் மற்றும் ஞானியர்களை தவிர, உங்களை போன்ற யோகியர்களை தவிர மனிதர்கள் இறந்த பின் பாடி ஆகிடுகிறார்களே, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. பேர் மாறி போகும். அதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கிளாஸில் சொன்னேன் நான். மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா இந்த 3க்குள்ளவே திரும்பி வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சு, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி.
எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது, செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணம் ஆயிடுச்சு. அதனால் அதை பணம் பண்ணி மாற்றிக்கினாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாக்கா, சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா வீட்டில் சொல்லுவாங்க உள்ள வரக்கூடாது, இல்லை அந்த குளிச்சுட்டு வரணும், நம்ம பர்சில் உள்ள பணத்தை தவிர குளிச்சுட்டு வரணும், எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில் நினைச்சிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று நடக்கிறது. சரி, இது வந்து தொடக்குன்றது வந்து என்ன இல்லை, இது சிலர் தவறாக புரிஞ்சுக்கின்னுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர் பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கிறோம். தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது, அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதுதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சுது, அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. அதாவது பேய் பிசாசு சரி என்று சொல்லுகின்றார்களே, சரி, அது அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டானே, அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பை, கருமம் தீராதே அகப்பைன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது, ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்றுன்னு உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை. பட்டினத்தார் சொல்கிறாரு, எல்லாரும் சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லி கோயில் குளம்லாம் சுற்றுறாங்க, பட்டெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க. எப்பா நான் சிவனடியார்ப்பா அப்படின்றாங்க. நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி நான் சிவனடியார். நான் சிவனடியார் என்ன நினச்சேன். சரி மேலெல்லாம் வச்சுப்பீங்களா? அந்த சிவனடியார் இல்லை சாமி, சிவனை கும்பிட்ற சிவனடியார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் சிவனை தான் கும்பிடுது. எல்லாரும் சிவனடியார் தானே. நம்ம காளியை கும்பிட்டாலும் சிவனடியார் தான், காமாட்சி கும்பிட்டாலும் சிவனடியார் தான், முருகனை கும்பிட்டாலும் சிவனடியார் தான். அந்த ஒரு சிவம் தான் தனக்குன்னு ஒரு உருவத்தை வச்சுக்காம நீ எதெல்லாம் கும்பிட்றியோ அது மாறுது. கடவுள்ன்ற ஒரு பொருளுக்கு அர்த்தமே நீ எப்படிலாம் கும்பிட்டியோ அது அப்படிலாம் வரும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சொருபம் இல்லை, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. அப்போ தனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் எந்த பொருளுக்கு இல்லையோ அதுக்கு பேர் தான் கடவுள். அந்த கடவுள் நீ அல்லான்னு கூப்பிட்டாலும் வரும், நீ கிறிஸ்துவா இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் வரும், இல்லை இனிமேல் யாராவது நினச்சி நீ கூப்பிட்டாலும் அதுவாகவும் அது வரும். ஏன்னா அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. குலோத்துங்க சோழன் ராஜேந்திர சோழனா? யாரோட புள்ள அவர்? யாரோட புள்ள சாமி ராஜேந்திர சோழன்? ராஜராஜேந்திர சோழன். இப்போ இவரை போய் ராஜேந்திர சோழன் கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பாரு. வேறு ஏதாவது கூப்பிட்டா
திரும்பியே பார்க்க மாட்டார். ஏன்? அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த பேரை கூட்டு கூட. அப்போது மனித உயிர்கள் எல்லாம் ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்குது. அப்போ நாம் ஒரு நாளும் கடவுள் ஆகவே முடியாது. கடவுளோட நிலை என்னன்னா, தன்னோட அடையாளத்தை இழந்தால் யாருவோ அவன் தான் கடவுள். நான் என்ற எண்ணம் யாருக்கு ஓடியதோ அவன் தான் கடவுள். ஏன்னா நான் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகம்னு ஒன்று இருந்தே தீரும். நான் எனது என்ற செருக்கு யாருக்கெல்லாம் அழியுதோ அவனே இறைவனை காணக்கூடியனவும் இறைவனாகவே ஆகக்கூடிய தகுதியும் அவனுக்கு மட்டுமே உண்டு. யாருக்கு? நான் எனது என்ற இந்த செருக்கு யார் அழியுதோ, அப்போ நானுன்றது ஆணவம். அந்த ஆணவம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் எந்துன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கும். பிச்சைக்காரனு கூட ஒரு ஓடு இருக்கும். பட்டினத்தார் சொல்கிறாரு, அவர்கிட்ட பிச்சை கேட்டு ஒருத்தர் வர்றாரு. பட்டினத்தாரே ஒரு கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாரு. அவர்கிட்ட போய், ஐயா ஏன்னா பிச்சை இருந்தால் போடுங்கன்றார். ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நான் குபேர மாதிரி ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். அன்றைக்கி வந்தால் கூட உனக்கிட்ட எதனா இருந்ததெல்லாம் போட்டிருப்பேன். இன்றைக்கி நானே பிச்சைக்காரனா உக்காந்து கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பிச்சைக்காரனே நம்பி ஒரு பிச்சை எடுக்கிறிய, நீ யார்? என்ன சாமி பண்ணுறது? வயிற்று பசி வந்தால் 10 பறந்துடும். பிச்சைக்காரனா ராஜாவான்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது கை நீட்டினா யாராவது போட மாட்டாங்களா? நானும் கை நீட்டினே வரேன். அப்படியா? என்னை விட்டு நான் பிச்சைக்காரன். பக்கத்து வாசலில் மேலே வாசலில் ஒரு பணக்காரன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான். யாரே? பணக்காரன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான். அவங்ககிட்ட போய் நீ கேளு, அவன் நீ போட்டது கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு. அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு எதிரில் இருக்கிற வாசலில் போய் கேட்குறாரு. அவரு ராஜாவாக இருந்தவர். இந்த பிச்சைக்காரன் நம்பி வந்தால் அந்த பிச்சைக்காரன் யார்? அவர் பேர் பத்ரகிரியார். அவர்கிட்ட போய், சாமி பிச்சை இருந்தால் போடுங்க சாமி. அவரும் அதே கேள்வி கேட்குறாரு. இல்லை சாமி, அந்த வாசலில் போய் கேட்டேன், அங்கே இருந்த ஒருத்தர் இந்த வாசலில் ஒருத்தர் உக்காந்துப்பார், அடையாளம்லாம் சொன்னார், அதான் சாமி உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு பயங்கர கோபம். ஏயா நாமான்னு ராஜாவா அங்கே ஓகோ ஆகான்னு இருந்தேன், என்ன ஒரு வழிகாட்டுன்னு சொல்லி என்னை பிச்சைக்காரனாக்கி கூட்டின்னு வந்தது இல்லாமல் இப்போவும் என்னை ராஜான்னு சொல்றியே, இதுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு சொல்லு, வா போகலாம் 2 பேரும். அந்த பிச்சைக்காரனை கூட்டுன்னு கையோடு கூட்டுன்னு இந்த வாசல் வந்தேன். ஏயா உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்தோம், இன்னும் உன்னை என்ன தான் பண்ண இருக்கிற? எது இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கிற சொல்லுயா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கோலம் பத்தலையா? ராஜா வந்த என்ன பிச்சைக்கார கோலத்தில் கூப்பிட்டு வந்த, இன்னும் என்ன தான் பண்ண சொல்கிற? இன்னும் உன் மனசு ஆறலையா? இன்னும் உனக்கு இறக்கம் வரலையா? என்ன போய் ராஜா நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்ட, இன்னும் நீ எதை வச்சுக்கிற? ஒரு நாயை கூட வச்சுக்கிற. ஏன் வச்சுன்னுக்கிற? நான் என்ன சாமி பண்ணுறது? அது என்னையும் நம்பி உட்காந்துக்குது. அப்போது நானுன்ற ஒரு உணர்வு இருந்தால் எந்துன்னு ஒரு பொருள் தானாகவே வந்து ஒட்டிக்க. நான் போய் ஒரு நாயை காசு கொடுத்து வாங்கினது என் பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டாம். என் மனசில் நானுன்ற ஒரு எண்ணம் உருவானால் அதை தேடி எல்லாம் தானாக வந்துடும். ஏன்னா இப்படி ஒரு ஆளை தான் பார்த்துன்னுக்கிறேன்னு சொல்லி இந்த உலகம் விழிப்பாகவே இருக்குது. இந்த மாயை வேலை செஞ்சுன்னுக்குது. நானுன்ற ஒரு பொருள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, இந்த மாயைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது உலகெல்லாம் பொய்ன்னு யாருக்கு தோணும் அப்படின்னா, சும்மா வாயில் சொல்கிறதுனால தோணாது. நிறைய பேர் தாடியெல்லாம் வச்சுக்கினேன் வாழ்வே மாயம் உலகே மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு இருக்க முடியாது. ஏன்னா அந்த நானுன்ற உணர்வு இன்னும் ஆறாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறது. வெறும் தாடியால் தன்னோட வேஷத்தெல்லாம் மாற்றினா இந்த நானுன்ற உணர்வு அழியுமா அப்படின்னா அழியதில்லை. எனக்குன்னு எதுவும் சொந்தம் இல்லைன்னு ஒரு உயிருக்குள்ளே தோன்றணும். பொழுது வெஞ்சி போகிற வரைக்கும் இந்த வாழ்க்கை எந்த இல்லை. என் முதலாளி ஒருத்தன் சொல்கிறான், அந்த முதலாளிக்கு நான் வேலைக்காரன், இந்த வேலைக்காரனோட வேலை என்ன? அவன் சொன்னதை செஞ்சுட்டு கம்முன்னு போய் உட்காரணும். பசிச்சா சாப்பிடுவேன், குளிச்சா துணியை மாற்றுவேன். அதான் பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்கிறார், பசிச்சா நல்லா சாப்பிடுவேன்டா. என்ன மாதிரி பணக்காரன் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. யார்? பிச்சைக்காரனா தெருவா பிச்சை எடுக்கிறவர் சொல்கிறாரு, என்னை விட பணக்காரன் இந்த உலகத்தில் ஒருத்தனும் இல்லை. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பசிச்சா சாப்பிட்றேன்டா. உண்மையிலே பணக்காரன் யாருன்னா பசிச்சு சாப்பிட்றவன் தான். வேலைக்கு சாப்பிட்றவன் பணக்காரனே இல்லை.
வகை வகையாக சாப்பிட்றவன் பணக்காரன் இல்லை. யாருக்கு உண்மையிலே பசி எடுத்து சாப்பிட்றானோ அவன் தான் பணக்காரன். ஏன்னா பசி யாருக்கு எடுக்குன்னா, இந்த உடலானது கரெக்டாக இயங்கினா மட்டும்தான் கரெக்டாக வேலைக்கு பசி எடுக்கும். அப்போ உண்மையிலே செல்வம் எதுனா இந்த உடல் தான். இந்த உடல் நீ போட்டதெல்லாம் சரிச்சுட்டு எப்பா அடுத்த வேலைக்கு நான் தயாராகிட்டேன், இன்னும் எதனா போடுறியா அப்படின்னு கேட்டுதுன்னா இந்த உடல் ஒரு செல்வம். அதெல்லாம் கேட்கல, சமைச்சிட்டேன், மூக்கு வாசனையை தூக்குது, மசாலா நீடி மூக்கு தூக்குது, சாப்பிட்டே ஆகணும், நான் சாப்பிட்டேன்னா அது நோயாக கொண்டு வந்து விடுவோம். அப்போ நான்ன்ற உணர்வு முதல்ல உணவில் ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வருது. அப்போ முதல் கட்டுப்பாடு உணவு. அதுக்கு தான் ஐயா சொன்ன முதல்ல அசைவத்தை நிறுத்து. அடுத்தது என்னப்பா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருப்ப. எந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருப்ப? ஏதோ ஒன்று, சரக்கு தான் அடிக்கணும்னு கட்டாயம் இல்லை இன்றைக்கி சூழ்நிலைக்கு. அந்த மாதிரி வாசனையே இல்லாமல் நிறைய போதைப் பொருள் இந்த உலகத்தில் வளர்த்துன்னு தான் இருக்குது. அப்படிலாம் பண்ணால் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த பாடத்துக்கான தகுதி இல்லை. ஏன்னா இந்த பாடம்ன்றது ஏற்கனவே கலங்கின குட்டியாக இருக்கக்கூடிய மனுஷனை தெளிய வைக்கிறதுக்கு தான் பாடம் பண்ணுறோம். நீ பாடுனா அதுக்கு மேலே இங்கே பாடம் வாங்கின 1 hour பாடம் பண்ணிவிட்டு மறுநாள் வேறு ஏதாவது பண்ணிக்கினே இருந்தேன்னா உனக்கு என்றைக்கு தெரியுது? அது அறிவை மயக்கக்கூடிய பொருள் தான் போதை. தன்னை மறக்கிறதுக்கு தான் போதை. வீட்டில் கடன், அப்பாவோ அம்மாவோ கடன் வாங்கிட்டாங்க, வீட்டை காப்பாற்றி ஆகணுன்னு கடன் வாங்கிட்டாங்க. அதை கட்ட வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்க தலைமையில வந்து விழுந்துச்சு. நல்ல பிள்ளைன்னா என்ன பண்ணோம்? அப்பா அம்மா வாங்கின கடத்தை நான் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு அந்த கடத்தை ஆயிடுச்சா அவன் நல்ல பிள்ளை. ஆனால் அப்பா அம்மா கடன் வாங்கிட்டாங்க, எனக்கு பயங்கர கவலை. இது வரைக்கும் பண்ணாத பழக்கம் சரக்காச்சிட்டு வந்து வீட்டில் படுத்தானா அவனை கீழே தட்டி எழுப்பிக்கிறேன்டா, ஏற்கனவே வீடு நஷ்டத்தில் போகுது, கம்பெனி லாஸில் போகுது, இன்னும் இந்த பழக்கத்தை வேறு பண்ணுறேன்னா ஏன்டா பண்ணுற அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லுவான், என்ன பண்ணுறது, இவ்வளோ கடன்காரனுக்கு பதில் சொல்லவே முடியல. அந்த கவலையை மறக்கிறதுக்கு தான் நான் சரக்கு அடிக்கிறேன். சரக்கு வச்சா கவலை மறக்குமா? 2 மணி நேரம் போட்டு திரும்ப அதே கவலை இன்னும் அதிகமாகும். அப்போது அறிவு தெளிய வைக்கக்கூடிய பாடம் இது. அறிவை தெளிய விடாமல் பண்ணுறதுக்கான பழக்க வழக்கங்களை நாம் விட்டே ஆகணும். இந்த 2 தான் ஒரு அப்பியாசிக்கு, ஒரு பாடம் வாங்கக்கூடிய, ஒரு தவம் பண்ணக்கூடிய ஒரு யோகிக்கு இந்த 2ம் கட்டாயம். இந்த 2மே விட்டு தான் ஆகணும். மற்றபடி கல்யாணம் ஆகிடுச்சிங்க, கணவன் மனைவியாக இருக்க அப்படின்னா அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கலாம். ஒரு குடும்பம்னா கணவன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் தான் அது குடும்பமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அது எதுவுமே தவறு கிடையாது. அவங்க விட வேண்டிய 2 விஷயம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, இன்னொன்று போதை வஸ்துக்களை எக்காரணம் கொண்டு திரும்ப எடுக்கவே கூடாது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக. ஏன்னா இது வாழ்நாள் பயிற்சி.